ஹலோ கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் போர்ஷன் இதை நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ஜிஎஸ்க்கு என்னென்ன போர்ஷன்ஸ் இருக்குது, சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஜிஎஸ்க்கு வந்து நம்ம வந்து எப்படி வந்து போர்ஷன் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறையா புக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த புக்ஸ் அப்புறம் வேர் டு ஸ்டடீஸ் இதை பார்த்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா கவர் பண்ண போகிறோம். டெய்லி வந்து நம்ம வந்து ரெண்டு சாப்டர் நம்ம முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்டையும் ஓரளவு கவர் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி சிலபஸ் வந்து ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். அதாவது ஜென்ரல் இங்கிலீஷில் வந்து என்ன அப்படின்னா கிராமர் 25 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து கிராமர் வந்து 25 கொஷின் கேட்குறாங்க. அதில் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சு, கன்கோடு, டென்ஸு, ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பேசிவ் வாய்ஸு, டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ராகேட்டிவ், இம்பேரட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி. அடுத்து என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்டூ இம்பேரட்டிவ்ஸ், அதாவது ஸ்டேட்மெண்ட்டை வந்து இம்பேரட்டிவ்ஸாக மாற்ற மாதிரி கேட்பாங்க. அப்புறம் இன்ட்ராகேட்டிவ்ஸை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றணும்னு கேட்பாங்க. அப்புறம் என்ன அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்டை நெகட்டிவாகவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக நெகட்டிவாக வந்து மாற்றுற மாதிரி எழுத சொல்லுவாங்க. எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸை வந்து ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற சொல்லுவாங்க. இம்பேரட்டிவை வந்து இன்க்ளூசிட்டிவ் இன்ட்ராகேட்டிவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாற்ற சொல்லுவாங்க. இந்த மாதிரி இம்பேரட்டிவ் இன்டூ அப்ரிஷியேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற சொல்லுவாங்க. வேர்ப்ஸு, மெயின் வேர்ப்ஸு அண்டு ஆக்சிலரி வேர்ப்ஸு. சரிங்களா, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸு, இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸு, பார்ட்டிசிபிள்ஸ். அடுத்து என்னென்னா கொஷின் டேக்ஸு, அப்புறம் சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ், அடுத்து டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ், சிம்பிள், காம்பவுண்ட் அண்டு காம்ப்ளெக்ஸு, ஃப்ரேசஸ் அண்டு கிளாஸஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ் அண்டு சூப்பர்லேட்டிவ், டைரக்ட் இன்ட்டு இன்டைரக்ட் அண்டு இன்டைரக்ட் இன்ட்டு டைரக்ட் ஸ்பீச்சாக மாற்ற சொல்லுவாங்க. அடுத்து என்னென்னா சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்சஸ் அண்டு பங்க்சுவேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வெக்காபுலரி பார்த்தோம் அப்படின்னா 15 கொஷின்ஸ் வந்து இருக்கும். சினானிம்ஸு, ஆன்டனிம்ஸு, ஹோமோனிம்ஸு, ஹோமோஃபோன்ஸு, கொலோகேஷன்ஸ், இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஃப்ரேசல் வேர்ப்ஸ், ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸ், கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ், ஓன் வேர்ட்ஸ் சப்ஸ்டிடியூஷன், வேர்ட் கிரியேஷன், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் இன்க்ளூடிங் ஜீரோ ப்ளூரல், ப்ளூரலே இல்லாமல் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே ப்ளூரலில் பார்ப்போம். டெரிவேட்டிவ்ஸ், அப்ரிவேஷன்ஸ், பிரிட்டிஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இது எல்லாமே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பார்ப்போம். ஓகே, ரைட்டிங் ஸ்கில்ஸ் வெறும் 10 கொஷின் தான். பட் என்னென்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்கும். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. லெட்டர் ரைட்டிங்கில் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். ஜம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் சென்டென்சஸ், மேக்கிங் குவைரிஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஷின், இன்ஃபரன்சஸ், பிளாங்க்ஸு, சப்ஸ்டியூஷன் இது எல்லாமே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அப்புறம் என்னென்னா டெக்னிக்கல் டேர்ம்ஸ் வந்து ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டேர்ம்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ரிலேட்டட் ஜென்ரல் அண்ட் அஃபீஷியல் டேர்ம்ஸு, அஃபீஷியல் கரஸ்பாண்டன்ஸு ஒன்லி அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா பேசிக்ஸ் மட்டும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அன்சீன் பேசேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூஸ் பேப்பரு, அப்புறம் என்ன அப்படின்னா நியூஸ் பேப்பரில் படித்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, பார்க்காத பேசேஜ் வந்து நியூஸ் பேப்பர்லேருந்து கேட்டிருப்பாங்க. அது ஹெட்டிங்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஹெட்லைன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க, எடிட்டோரியல்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. கவர்மெண்ட் ரிலேட்டட் நியூஸும் நிறையா இருக்கும். அதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் வந்து பேசிக்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஷின் டைப்ஸ் வந்து ஸ்ட்ராங் கொஷின், வீக் கொஷின், மேட்சிங் த ஃபாலோவிங், சென்டென்ஸு, கம்ப்ளீஷன், அப்புறம் என்னென்னா ascertainment of facts, multiple choice questions, choose the best response. இது எல்லாத்தையும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ட்ரான்ஸ்லேஷனில் 5 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வேர்ட் ட்ரான்ஸ்லேஷன், சென்டென்ஸ் ட்ரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் ட்ரான்ஸ்லேஷன் டாஸ்க்கு, டென்ஸ் ஆர் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க்கு நம்ம பார்க்க போகிறோம். லிட்ரரி ஒர்க்ஸ்ன்னு பார்த்தோன்னா 15 கொஷின்ஸ் அதில் வந்து இருக்கும். அது எல்லாமே என்ன அப்படின்னா எஸ்எஸ்எல்சி பேஸில் ஸ்டாண்டர்டில் தான் கேட்பாங்க. மற்ற எல்லாமே என்ன அப்படின்னா மேலே இருக்க எல்லாமே ஒரு டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. பட் இந்த போயம் ப்ரோஸ்லேருந்து கேட்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் எப்படி அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து இது ஓரளவு போயம் ப்ரோசஸ் வந்து ரீட் பண்ணிவிட்டு நிறையா இருக்குது அது படிக்கிறதுக்கு. பட் 15 கொஷின்ஸில் தான் இது வந்து இருக்கிறதுனால நம்ம வந்து இதை மட்டும் பார்க்க போகிறோம். சரிங்களா, சிம்பிளாக வந்து டெய்லி பார்க்க போகிறோம். நம்ம என்ன அப்படின்னா இந்த கிராமர் வெக்காபுலரி முடிஞ்சால் பார்க்கலாம், டைம் இருந்தால் பார்க்கலாம்.
ஓகேங்களா. அதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த ரைட்டிங் ஸ்கில்ஸ்க்குள்ளது, டெக்னிக்கல் டேர்ம்ஸு, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில் உள்ளது, ட்ரான்ஸ்லேஷனில் உள்ளது, அதுக்கப்புறமா அந்த லிட்ரரி ஒர்க்ஸ் உள்ளதை நம்ம பார்த்து முடிக்கலாம். ஓகே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் அப் டு எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா சிலபஸ் ஃபார் யூனிட் 7ம் என்ன அப்படின்னா இந்த லிட்ரரி ஒர்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அது எல்லாம் வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் மற்ற எல்லாமே வந்து ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வரலாம். அண்ட் அலாங் வித் என்னென்னா ஒரு டிகிரி லெவலில் உள்ள கொஷின்ஸாகவும் இருக்கும். சரிங்களா. ஓகே. ஏன்னா டிஎன்பிசியோட ட்ரெண்ட் வந்து இப்போ அப்படி தான் இருக்குது. சரிங்களா. ஓகே. இப்போ வந்து நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸை பற்றி நம்ம பார்க்கலாம். எதுலேருந்து என்னென்ன கொஷின்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்கு பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸோட கொஷின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ப்ரிலிமினரிக்கான ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பட் நம்ம மெயின்ஸுக்கும் சேர்த்து தான் படிக்க போகிறோம். இது எல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.